ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கொஞ்சம் நமக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இன்று குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து சேரும். சுபங்கள் பேசுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ரிஷபராசி அன்பர்கள் இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் மற்றும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் இன்று உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் காலை வேளையில் நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று போராட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சச்சரவுகள் வந்து போகலாம். இன்று ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராசிநாதன் சூரியன் செவ்வாய் சனி புதன் இவர்களுடன் சஞ்சாரம் செய்வதால் கோதுமை தானம் செய்யலாம். நவகிரக வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் மூலமாக இன்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலம் கடந்த ஞானம் வரும். ஒரு சிலருக்கு நண்பர்களிடத்தில் பல நாட்களாக உங்கள் பெரியவர்கள் குடும்பத்தார் அறிவுரைகள் செய்திருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய அனுபவத்தினால் ஒரு சில நண்பர்கள் மற்றும் ஒரு சில குடும்ப உறவினர்கள் இவர்களிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் மனமாற்றத்தையும் கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று கடன் பிரச்சனைகளில் தொந்தரவுகளை கொடுக்கலாம். புதிய மனிதர்களினுடைய ஒரு நட்பு இவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக கூட இருக்கும். இந்த நட்பின் மூலமாக வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கள் சற்று சாமர்த்தியமாக இருந்தால் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பணம் வருவது மற்றும் நீங்கள் கொடுப்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்கவில்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் 7ஆம் பார்வையாக இருப்பதனால் குடும்ப சண்டைகள் தீரும். வேலை மற்றும் புதிய வேலை முயற்சிக்கான விண்ணப்பம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும். உடல் ஆரோக்கியம் மற்றும் பெற்றவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் குறையும். பல நாட்களாக குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சில மனதில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மாறலாம். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு
புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு பல வகையான குடும்ப பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் இவர்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இன்னும் ஒரு நல்ல மனநிலை சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புதன் மற்றும் சனி கிரக சேர்க்கை இது எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும்? ஆக்சுவலா புதன் பாத்தீங்கன்னா நமக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சனி பகவான் பாக்யநாதனா இருக்கான். 8க்கும் 9க்கும் உடையவன். கன்னி ராசியை எடுத்துக்கொண்டால் 5க்கும் 6க்கும் உடையவன். ஸோ புதன் சனி காம்பினேஷன் உங்களுக்கு பகை இல்லை இவங்களுக்கு கெட்டது செய்யும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆரோக்கிய விஷயத்துல அது ரொம்ப ஒரு நிறைய, ஏன்னா நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட 2 கிரகங்கள். அதனால இது லக்னத்திலேயே இருக்கு. நீங்க கன்னி லக்னம், புதனும் சனியும் இருக்கு லக்னத்திலேயே அப்படின்னாலும் உங்களுக்கு 6 சனி புதனோட இருக்கான். சீக்கிரமே உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் வர்றதற்கோ இல்லை இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்டியோபாரிசிஸ் இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் அது பண்ணும். அதனால பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போ மீன லக்னம் 4ல புதனும் சனியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படிப்புல ரொம்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. மேக்ஸ் வரவே வராது இந்த புதன் சனி காம்பினேஷன். அதே நல்லா இருந்தாங்க, புதனும் சனியும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா சூப்பரா மேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல தான் புதன் சனி காம்பினேஷன்ல பாதகங்கள் சாதகங்களை நாம பார்க்கலாம். ஸோ எந்த லக்னம் எப்படி இருக்காங்க புதனும் சனியும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம பார்த்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது வித்தியாசப்படும் இல்லையா? ஸோ பலன்கள் இப்படிப்பட்டதாக அமையும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.